இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் அது எங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கும். இன்னும் அநேக புதிய தகவல்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே நாங்கள் சேர்க்க உட்படுவோம். இன்றைய நாட்கள் மட்டுமல்ல, எந்த நாட்களிலும் தேவன் தன்னுடைய பணிகளை செய்ய அவர்கள் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம். அவர் அரசியல்வாதிகளையும் அழைக்கலாம் அல்லது தேவ ஊழியர்களையும் அழைக்கலாம். ஆனால் அதில் யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள், யார் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது கடந்த நாட்களை விட இந்த நாட்களிலே அதிகமாய் தேவன் தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் தான் தேவனுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் கிறிஸ்துவ அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை தேசத்தை கொடுத்து நாடுகளை கிறிஸ்துவ நாடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இன்று அநேக தேசங்கள் கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டன. அப்படிப்பட்ட மாற்றம் மிகுந்த ஒரு 3 நாடுகளை குறித்தும் சமீப நாட்களிலே தேவன் தன்னுடைய பணியை எவ்வாறு செய்ய விரும்புகிறார், அவர் எப்படியெல்லாம் அமெரிக்க தேசத்திலே அவர் தன்னுடைய பணிகளை செய்தார், ஜாம்பியா நாட்டிலே என்ன நடந்தது, ஜெர்மன் தேசத்தை தேவன் எப்படி அசைத்தார் என்ற இந்த 3 நாடுகளிலே கிறிஸ்துவ அரசியல் எப்படிப்பட்டது என்பதை குறித்தான் இந்த காணொளி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இதை கடைசி வரையில் பாருங்கள். இந்த காணொளிக்குள்ளாய் போவோம். ஒன்று கூடி ஒரு இந்தியனுக்குள்ள உரிமையை நாம் கேட்க வேண்டும். அப்படி எப்படி கேட்க முடியும்? நம்ம ரோட்டில் நின்னா கேட்க முடியுமா? நம்ம சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு மைக்கை வால்யூமை கூப்பிட்டு வச்சு சேர்த்தனா சத்தமாக பேசினா கேட்டுருமா? இல்லை. நம்ம கண்டிப்பாக அரசியலில் வந்து நமக்கு ஏராளமான இருக்கிற இந்த ஓட்டுகளை நமக்கு எந்த கட்சி நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவர்களோடு இணைந்து நம்முடைய மக்களை சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்புவோம். வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற எனக்கு, நான் ஒரு ரோமன், நான் ஒரு இந்தியன், எனக்கு உள்ள உரிமையை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேட்பதற்கு தான் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த வீடியோவை பாருங்கள். இந்த காணொளி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியேற்றும் போது பேசிய காணொளி. இதில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், அமெரிக்க தேசத்திலே 2 விதமான பாலினங்கள் தான் இனி அங்கீகரிக்கப்படும். அது ஒன்று ஆண், 2வது பெண் என்று 2 பாலினங்களை மட்டும்தான் அவர் தெளிவாக என்று குறிப்பிடுகிறார். ஏன் அவர் அப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அமெரிக்க தேசம் பல பாலினங்களினாலே 3ஆம் பாலினம், லெஸ்பியன்கள், கே மேரேஜ் போன்ற ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்களும் என்றும் 3வது பாலினம் டைஜெண்டர் என்று சொல்லப்படுகிற 3வது பாலினத்தாரும் இப்படி பலர் அந்த தேசத்திலே சமீப காலமாக பெருகி அந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ நாடாக இருந்த அதை அசிங்கப்படுத்திக் கொண்டு அங்கு அநேக பாவங்களையும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களும் பெருகி வந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே தேவன் ட்ரம்பை எடுத்து அந்த நாட்டை சரி செய்ய முயற்சி செய்கிறார். அதன் முதல் காரணமாகத்தான் அங்கு அவர் அந்த 3வது பாலினத்தையும் அந்த வானவில் சமுதாயம் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட லெஸ்பியன்கள், பெண்களோடு பெண் உறவு கொள்பவர்கள், ஆண்களோடு ஆண் உறவு கொள்பவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு தேசத்தை சுத்திகரிக்க, தேசத்தில் இருக்கிற அழுக்கை நீக்க அவர் பேசுகிறார். ஆனால் இந்த பெண்மணியை பாருங்கள், இந்த காணொலியை பாருங்கள். இவர் ஒரு பிஷப் என்ன பேசுகிறார். Let me make one final plea, Mr. President. Millions have put their trust in you. And as you told the nation yesterday, you have felt the providential hand of a loving God. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in
Democratic, Republican, and independent families, some who fear for their lives. இந்த பிஷப் என்ன பேசுகிறார் தெரியுமா? ட்ரம்புடைய அந்த பதவியேற்பு நாள் முடிந்து அந்த நேஷனல் பிரேயரிலே முதல் ஆராதனையிலே ட்ரம்ப் அந்த தேவாலயத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற பெண் பேராயராக இருக்கிற இந்த பெண்மணி ட்ரம்பிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம் அது? மூன்றாம் பாலினத்தினரையும் லெஸ்பியன்களையும் கே மேரேஜ் செய்கிறவர்களையும் இந்த நாட்டில் விட்டு வெளியேற்றிட வேண்டாம், அவர்களை தண்டித்து விட வேண்டாம், அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டு விடுங்கள். அவள் பாவம் செய்தால் பரவாயில்லை, அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே, அவர்கள் திருச்சபையிலே உறுப்பினராக இருக்கிறார்கள், தசவாக கொடுக்கிறார்கள், அவர் டாக்ஸ் கட்டுகிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி நாம் எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு நீடிய அட்வைஸை அவர் திருச்சபையில் இருந்து கொண்டு பரிசுத்தத்துக்கு விரோதமாக பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற மக்களுக்கு ஆதரவாக ஒரு பேராயர் பேசுகிறார், ஒரு பெண்மணி பேசுகிறார். அதற்கு டொனால்ட் ட்ரம்பின் பதிலை பாருங்கள். We will not forget our country, we will not forget our Constitution, and we will not forget our God. And the people who pick our crops and clean our office buildings, who labor in poultry farms and meat packing plants, who wash the dishes after we eat in restaurants and work the night shifts in hospitals, they may not be citizens or have the proper documentation. But the vast majority of immigrants are not criminals. They pay taxes and are good neighbors. They are faithful members of our churches and mosques, synagogues, wadara, and temples. I ask you to have mercy, Mr. President, on those in our communities whose children fear that their parents will be taken away, and that you help those who are fleeing war zones and persecution in their own lands to find compassion and welcome here. Our God teaches us that we are to be merciful to the stranger, for we were all once strangers in this land. அந்த பிஷப் பெண்மணி பேசினார். இங்கு இருக்கிறவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அநீதியாக குடியேறினவர்களுக்காக பேசுகிறார். அவர்கள் நமக்காக வேலை செய்கிறார்கள், வயலிலே வேலை செய்கிறார்கள், தோட்டத்திலே, பேக்கிங்கிலே, இன்று பல இடங்களிலே நமக்காக பணி செய்கிறார்கள். அவர் டாக்ஸுக்கு கட்டுகிறார்கள். அநீதியாக அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது நம் நாட்டுக்காக வேலை செய்கிறார்கள், அவர்களெல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு சரியான பதிவும் இல்லாமல் அத்துமீறி இந்த நாட்டுக்குள்ளே குடிபுகுந்த வெளிநாட்டவர்களுக்காக இந்த பிஷப் பேசுகிறார். அநீதிக்கு இவர் துணை போகிறார். இதைத்தான் ட்ரம்ப் கோபமாக அவரை குறித்து எரிச்சல் அடைந்து. The so-called bishop who spoke at the National Prayer Service on Tuesday morning was a radical left hardline Trump hater. She brought her church into the world of politics in a very ungracious way. She was nasty in tone and not compelling or smart, unquote. ட்ரம்பின் பதிலை பாருங்கள். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பெண்மணி மிக கேவலமாக ஒரு அசிங்கமான தொனியிலே உலக அரசியலை கொண்டு வந்து திருச்சபையிலே பேசினார் என்று இந்த காணொளி பதிவு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் அந்த திருச்சபையை விட்டு வெளியே வரும்போது இந்த காணொளியை பாருங்கள். What did you think of the service? What did you think? Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? I didn't think it was a good service, no. Thank you very much. Thank you, press. Thank you, press. They can do much better. அந்த திருச்சபை விட்டு வெளியே வரும்போது அந்த நிருபர்கள் கேட்கிறார்கள், இன்று பிரசங்கம் எப்படி இருந்தது என்று சொல்லி. ட்ரம்ப் கோபமாக திரும்பி அவர்களிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி இருந்தது? அவள் பதில் சொல்லவில்லை. அவரும் அப்படியே போய்விட்டார்.
மிக கோபமாக வெளியேறினார். அதற்கு வெளியேறின பிறகு இந்த காணொளி என்ன சொல்கிறது பாருங்கள். ட்ரம்ப் சொன்னார், அவர் இந்த தேசத்தின் சட்டங்களையும் இந்த தேசத்தினுடைய மாண்பையும் இந்த தேசத்திலே நாம் வழங்குகிற கடவுளுக்கு முதலிடம் தர வேண்டும் என்று அவரை பேசி முடித்தார். எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி பாருங்கள். இன்று திருச்சபையில் இருக்கிறவன் அசுத்தத்தை குறித்து பேராயர் பேசுகிறார். உலகத்திலே நீங்கள் எல்லாம் சொல்கிறார். அவர் சொன்னார் சோகால்டு பிஷப் என்று சொன்னார். அப்படி நீங்கள் எல்லாம் சொல்லுகிற சோகால்டு அரசியல்வாதி தான் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். அமெரிக்க தேசத்திலே கிறிஸ்துவ அரசியலுக்கு விரோதமாய் இன்று இந்தியாவிலே பேசிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சபை தலைவர்களே, இந்த காணொலிகளை பாருங்கள். ட்ரம்ப் என்ற ஒரு மனிதனை எழுப்பி தேசத்தை பரிசுத்தமாக்க, அமெரிக்காவை பரிசுத்தமாக்க தேவன் விரும்புகிறார். அதற்காக ஒரு அரசியல் தலைவனை தேர்ந்தெடுத்தார். இதன் முடிவு என்ன தெரியுமா? சட்டத்தையும் அரசையும் தேவனையும் அரசியல்வாதி மதிக்கிறார். இதை மூன்றையுமே சபை தலைவரான பேராயர் துச்சமாக எண்ணுகிறார் என்பதுதான் இந்த முதல் காணொலியின் முடிவு. அடுத்த காணொலிக்குள்ளாய் போவோம். ஜாம்பியாவில் ஒருத்தரை ஜெயிலில் போட்டாங்க. ஒரு யூனியன் லீடர் எத்தனையோ பேரை கொன்று பயங்கர டெரரை ஒரு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்தாங்க, Prison to Praise. அந்த புக்கை படித்தா அதில் கைதியாக கட்டப்பட்டிருந்த ஒருவரை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக வந்த அருள்நாதர் இயேசு. ஆனால் அவரை குறித்து அவர் படித்தார். அவர் சொன்னார், இவர் நம்மை போல ஒரு கைதியாக இருந்தார், ஆனால் இவரோ பாவம் அறியாதவர். ஆனால் 3ஆம் நாள் அதன் பிறகு உயிரோடு எழும்பினார். நானும் கைதியாக கிடக்கிறேன், நான் இந்த நிலைமையில செத்து போகக்கூடாது, நானும் உயிரோடு எழும்பணும், அதனாலே என் வாழ்க்கையை இயேசுவனிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவர் வாழ்க்கையை சிறைச்சாலையில் இயேசுவனிடம் ஒப்புக் கொடுத்தார். அதன் பிறகு அவர் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார் சிறைச்சாலையில். அப்ப ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நீ தேசத்தை ஆள புறப்பட வேண்டும். யோசேப்பை போல சிறைச்சாலையிலிருந்து நீ சிங்காசனத்திற்கு வர வேண்டும் என்றார். அங்கிருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அவர் எலெக்ஷனை சந்தித்தார், வெற்றி பெற்றார். அவர் தேசத்தின் பிரசிடென்டாக ஜாம்பியாவிலே மாறினார், பிரசிடென்ட் சிலுபா. இவரை பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர் பால் தினகரன் அவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வருவதை விரும்புவதில்லை, அரசியலை இவர்கள் ஆதரித்ததில்லை. ஆனால் இன்று இவர் அதிர்ஷ்டவசமாக 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்னமலை ஏஜி சர்ச்சிலே நடந்த முழு இரவு ஜெபத்திலே அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு அரசியல் தலைவருடைய வரலாற்றை அவர் இங்கு பதிவு செய்கிறார். ஒரு அரசியல்வாதி தான், ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவன் அரசியல் தலைவனாக ஆண்டவர் அவனை அழைத்த போது தேசத்தை ஆள அவனுக்கு தருகிறேன் என்று சொன்னபோது அவன் அரசியல்வாதியாய் மாறி எப்படி தேசத்தை பிடித்தான் என்பதை அவரே சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் அரசியலுக்கு எதிரானவர்கள். தேவன் இவர்களை கொண்டுதான் இந்த நாளிலே கிறிஸ்துவ அரசியலை எப்படி நிரூபிக்கிறார் என்று பாருங்கள். அந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். And won the chairmanship of the Zambia Congress of Trade Unions, ZCTU. In that capacity in 1981, he and several leaders in the union were arrested by President Kenneth Kaunda for organizing a strike that paralyzed most of the Zambian economy. The union leaders were later freed after a judge ruled their detention as unlawful. In 1990, soon after the ruling, United National Independence Party gave up its monopoly on power. He was involved in the founding of the Movement for Multi-Party Democracy, MMD, and became its presidential candidate in the 1991 election. He had a lot of things working in his favor, especially the fact that the people were quite fed up with the UNIP's 25-year rule. This earned Chiluba a landslide victory over the incumbent president, Kenneth Kaunda.
He got 75% of the vote to Kaunda's 25%. This was the second biggest margin of victory for a contested election in the history of Zambia. Chiluba took office on the 2nd of November 1991. Soon after, on the 29th of December that same year, he declared Zambia a Christian nation. இப்படித்தான் இந்த மனிதனுடைய பேசி தேவன் அவனை அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவன் அந்த தேசத்தை பிடித்த உடனே அந்த அரசியல் தலைவன் என்ன செய்தான் தெரியுமா? 2 காரியங்களை செய்தான். ஒன்று, அந்த நாட்டை அதுவரை இல்லாத ஒரு ஜனநாயக நாடாக மாற்றினான். 2வது, அதை ஒரு கிறிஸ்துவ நாடாக டிக்ளேர் செய்தான், கிறிஸ்துவ நாடாக மாற்றினான். அவன் சொல்லுகிறதை கேளுங்கள். Allow me to quote a few things from the Bible, realizing, of course, I'm not delivering a sermon, but I remember Paul saying, "What shall separate us from the love of God? Will retribution? Will hunger? Will death or life?" Indeed, I may ask, what will separate us from the rule of democracy? Because mankind loves this. The people of Zambia, Mr. Chairman, distinguished ladies and gentlemen, decided deliberately to democratize, because I think the long history of our independence for the past 30 years before this was characterized by detentions without trial and all sorts of sufferings, and people went through them. I was one of those victims. I got detained. And the prison conditions are not quite something you can write home about. And I think this has taught me I would never love to see any of my countrymen go to the same prison that I did. அவன் இந்த ஜாம்பாவிலே 75% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றான். அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவன் சொல்லுகிறான், இதற்கு மேல் என் தேசத்தில் இருக்கிற மக்கள் நான் அனுபவித்ததை போல இப்படிப்பட்ட சிறைச்சாலைகள் இருக்காது, அதை மாற்றுவேன் என்று சொல்கிறான். அவன் அரசியல்வாதி தான். அவன் பேசுகிற காணொலியை பாருங்கள். எடுத்து தேவனை குறித்தும் வேத புஸ்தகத்திலிருந்து எப்படி பேசுகிறான் பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை எடுத்து அரசியல்வாதியாக மாற்றி அரசியல் அந்த தேசத்தை அவனிடத்திலே கொடுத்து அதை கிறிஸ்துவ நாடாக மாற்றி அந்த தேசத்தை உயர்த்துகிறார் என்பதற்கு இதோ இந்த மனிதன் தான் சாட்சி. Second God of Jacob, God of those that fear your name, we beseech thee this morning. We ask you, dear Lord, that even as I declared Zambia a Christian country, I rededicate this nation and submit it to you, that you will have your own decision and will over us. We know, God, there is no king who appoints himself. There is no one who was born president. You alone appoint and you alone remove. Glory be to your holy name. ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்று செய்கிறார்? ஆம், ஒரு அரசியல் தலைவனால் தான் அந்த தேசத்தை கிறிஸ்துவ நாடாக மாற்ற முடியும். கிறிஸ்துவ அரசியலில் ஈடுபட்டால் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்காகத்தான் அவர் இன்று அநேக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நாங்கள் உட்கார்ந்து கிறிஸ்துவ அரசியலை பேசுகிறோம். அரசியல் தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். அந்த அரசியலிலே தான் இப்படிப்பட்ட மக்களை அவருக்கு எடுத்து பயன்படுத்தினார். அதைத்தான் இந்த கடைசி நாட்களிலே பால்தனரை போன்றவர்களை வைத்து அவர் சாட்சி பகிர்கிறார். இதோ இந்த முழு வீடியோவை பார்த்தீர்கள். எப்படி இந்த மனிதன் ஜெபிக்கிறான் என்று பாருங்கள். The peace of God. Oh, dear Lord Jesus, our Lord, I rededicate this nation as a Christian nation. I know we are at war against the devil, but the devil can never win. The devil was defeated on Calvary. Calvary brought us peace. That is the peace we shall enjoy in this nation. Father, we thank you. கடைசியாக இந்த வீடியோவை பாருங்கள். இது ஜெர்மன் தேசத்தில் போன வாரத்திலே ஒரு கிறிஸ்துவ கட்சி ஜெர்மன் தேசத்திலே பிடித்தது.
Germany's political limbo could soon be coming to an end. The biggest party, the Christian Democratic Union, will move into formal talks to form a coalition government with centre-left Social Democrats. It's a big milestone for the two parties. We have essentially reached agreement on three major issues. One is migration, the second is finance, and the third is the labour market and the economy. கிறிஸ்டியன் டெமோக்ராட் யூனியன் என்ற அந்த கிறிஸ்துவ கட்சி தான் ஜெர்மனியை முதலாக பிடித்து எந்த நாஜிக்கள் அரசு ஆட்சியில் இருந்த ஹிட்லரை போன்றவர்கள் யூதர்களை எல்லாம் கொலை செய்து உலகத்தில் இருக்க அத்தனை பைபிளையும் கொண்டு வந்து ஜெர்மனியிலே போட்டு எரித்து கிறிஸ்துவத்தை நான் முழுமையாக அழித்து விட்டேன் என்று கொக்கரித்த அந்த ஹிட்லர் வாழ்ந்த அந்த ஹிட்லருடைய நாட்டைத்தான் இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ நாடாக கிறிஸ்துவ கட்சி கைப்பற்றியிருக்கிறது. அங்கு ஒரு கட்சியை தேவன் தேர்ந்தெடுத்தார், கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் என்ற ஒரு கட்சி. அதை கொண்டு அங்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து இன்று நாஜிகளால் கிறிஸ்துவுக்கு எதிரிகளால் கிறிஸ்துவமே பரவாது, ஒருவனும் கிறிஸ்துவனாக இந்த தேசத்தில் இருக்க மாட்டான் என்று சொன்ன அந்த நாட்டை கிறிஸ்துவ கட்சியின் கையிலே தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் இந்திய தேசத்தையும் கிறிஸ்துவர் கைப்பற்ற முடியும் என்பதற்காக இந்த காணொலியை பாருங்கள். பார்த்தீர்களா? ஜெர்மன் தேசத்தையே தேவன் கிறிஸ்துவ நாடாக மாற்றுகிறார். உலகத்தில் அத்தனை நாடுகளையும் தேவனால் கிறிஸ்துவ நாடுகளாக மாற்ற முடியும். அதைத்தான் சொன்னார், தேவன் இந்த உலகத்தை படைத்து அதை ஆண்டுகொள் என்று ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாரிடத்திலும் கொடுத்தார். பயப்படாத சிறுமந்திய தேசத்தை கொடுக்க பிதா சித்தமாயிருந்தார். ஆனால் நாம் தான் இன்னும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள சித்தமாகவில்லை. நாமும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம், தொடர்ந்து இதற்காக பேசுவோம். இன்னும் வருகிற நாட்களில் அடுத்து 2 மிகப்பெரிய நாடுகளை எப்படி கிறிஸ்துவர்கள் பிடித்தார்கள், எப்படி கிறிஸ்துவ நாடாக மாறியது, தேவன் எப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதை குறித்து பேசுவோம். வீணாக இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள், இங்கிருக்கிற சபை தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்துவ அரசியல் வேண்டாம், அரசியல் சாக்கடை, அரசியல் பாவம் என்று பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள் வருகிறது, தேவன் இவர்களுடைய வாயிலே அரசியல் தேவை என்பதை சொல்ல வைப்பார். தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.